நடக்க இருக்கிற 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து 40 தொகுதியிலும் போட்டியிடுது. அதுல இந்த முறையும் 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று சொல்லி 2019 போலவே நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதன் போல தென்காசி பாராளுமன்ற தொகுதியில நான் மதிவாணன் ஆகிய நான் போட்டியிடுறேன். 2019 இந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு கிட்டத்தட்ட 60,000 வாக்குகளை பெற்றிருந்தோம். இந்த முறை வெற்றிக்கான பயணத்தை தொடங்குவோம் நம்புறோம். காரணம், இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேரமே முடிவடையாம, சீட்டு பேரமே முடிவடையாம இருக்கிற நேரத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவித்து வெற்றி பயணத்தை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிருச்சு. அதே போல இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட என்னோட வயசுக்கு, என் வயசு அளவுக்கு கிட்டத்தட்ட 38 ஆண்டு கால கோரிக்கைகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே இருக்குது. இதுவரைக்கும் வெற்றி பெற்ற 2 கட்சி, அதாவது திமுக இருக்கலாம், கூட்டணியா இருக்கலாம், இல்ல அதிமுக கூட்டணியா இருக்கலாம், இல்ல பிஜேபி காங்கிரஸா இருக்கலாம், யாரெல்லாம் நின்று ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாம் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றார்களோ அந்த கோரிக்கைகள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமா பல கோரிக்கைகள் இங்க நிலுவையிலே இருக்குது. அந்த கோரிக்கைகளை முன்வைத்து, அதே போல இந்திய அரசாங்கங்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த நபர்கள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதிகளை பற்றியும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்படாத நீதிகளை பற்றியும் பேசிய இந்த தேர்தலில் நாங்க இந்த தேர்தலை அணுகலாம் அப்படின்னு கட்சி சார்பாக முடிவு செய்திருக்கோம். கட்டாயம் தென்காசி தொகுதியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பாராளுமன்ற எலெக்ஷன்ல நிக்க போறீங்கன்றதுனாலதான் உங்களுக்கு என்ஐஏ சோதனை நடந்துச்சா, இல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ஐஏ சோதனை நடந்தனாலே பாராளுமன்றத்தில் நிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் அப்படி எனக்கு தெரியல. இது அரசியல் சதி இருக்குங்கிறது உண்மை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. இந்த என்ஐஏ சோதனை மட்டுமல்ல, இப்போ எங்களோட சின்னத்திற்கு ஏற்பட்டிருக்க சிக்கலுமே கூட நாம் தமிழர் கட்சி இந்த முறை மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தையும், ஒரு சில இடங்கள்ல 4 முனை 5 முனை போட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சொல்லல. இன்னைக்கு தொலைக்காட்சியில பேசக்கூடிய கருத்து விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதனால நாம் தமிழர் கட்சியில கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்காகவும், இல்ல நாம் தமிழர் கட்சியை ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் 2023 சொல்லியிருந்தாங்க, 2024 அப்புறம் நாம் தமிழர் கட்சி எங்க இருக்குன்னு தேட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த என்ஐஏ சோதனை நடந்ததா நான் கருதுறேன். உங்களோட கேள்வியில பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இளைஞர் மத்தியில நாம் தமிழர் கட்சி செல்வாக்கு இருக்கு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கேட்டது அதான் நினைக்கிறேன். அவர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஊடகத்தின் வாயிலா ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணபலம் இருக்குது. அவங்க கட்சியில சேர்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாள் திமுக அதிமுக பினாமிகள், ரவுடிங்க, பணமலைகள் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை விலைக்கு வாங்கிட்டு எங்க பார்த்தாலும் பிஜேபி விசஸ் திமுக அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை தான் உருவாக்கலாங்க ஒழிய, நான் விளையாட்டுக்கு சொல்லல. இந்த தேர்தல் முடிவுல அந்த கருத்துருவாக்கம் அடிச்சு உடைக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது என்பதை மறுபடியும் இந்த தேர்தல் மூலமாக மக்கள் உருவாக்குவாங்க. அவர்கள் பின்னாடி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஐபிஎஸ் பிடிச்ச அண்ணாமலை அவர்கள் பேசுற பேச்சோட பின்விளைவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் என்ன பேசுறாரு, ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் படிச்சேன்னு சொல்றாரு, என்னென்ன கருத்துக்கெல்லாம் சோசியல் மீடியால பதில் வந்துகிட்டே இருக்கு. அவர் படிச்சிருக்காரு, ஐபிஎஸ் இருந்தார் அப்படிங்கிறதுனாலே அவர் பின்னால கூட்டம் போகுது என்பது ஒரு தோற்றுவிக்கப்பட்ட மாயையா நான் பாக்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.